திஸ் இஸ் Neha and you're watching தமிழ் பொண்ணு LPU. இன்னைக்கு நம்ம வந்து இந்த வீடியோல நமக்கு LPUல ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துட்டாங்க, ரிப்போர்ட்டிங் டைம் டேட் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிப்போர்ட் டேட் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நம்மளோட டேஷ்போர்ட்லேயே நமக்கு வந்து ஒரு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. பிடிஎஃபாக எப்படி கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்பாங்கன்னா ஃபுல்லாக ஃபார்மசிலேருந்து பிடெக் இன்ஜினியரிங்லேருந்து எல்லாமே மெடிசன் அக்ரிகல்ச்சர் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட் மாதிரி பண்ணி எத்தனை மணிக்கு வரணும் எங்கே வரணும் எல்லாமே உங்களுக்கு வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அதில் தான் நம்ம வந்து தேடணும். அதுலேயே நிறையா இருக்கும். அதில் நம்ம டிபார்ட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லி நம்ம தேடி அது எத்தனாம் தேதி வரணும் எல்லாமே நம்ம கொடுத்துருப்பாங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒன்றா வர முடியாது. ஸோ வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு ஜூலை 31 டேட் கொடுத்துருக்காங்க. ஜூலை 31 நான் வந்து ஜூலை 28 ஆர் ஜூலை 26 கிளம்பணும். ஸோ 26 தான் நம்ம போய் அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ 28 கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி 28 டிக்கெட் போட்டாச்சு. 28 அப்படின்னா நாங்கள் வந்து ஜூலை 31 விடிய காலை 3 மணிக்கு அங்கே இருப்போம். அங்கே வந்து ரிப்போர்ட்டிங் டைம் என்ன அப்படின்னா 9 o'clock. எல்லாமே நம்மளுக்கு எங்கேருந்து தெரியும்? பிடிஎஃபாக நம்மளுக்கு வந்து டேட் சொல்லிட்டாங்க. டைமாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னா டைம் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் டைம் எங்கேருந்து தெரிஞ்சு அப்படின்னா ஒன்று நம்ம டோல் ஃப்ரீ கால் பண்ணி கேட்கலாம், இல்லைன்னா அவங்களே நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. அவங்களே எப்படி கால் பண்ணுவாங்க, எப்போ கால் பண்ணுவாங்க, பயமே தேவையில்லை. ஏன்னா வந்து அவங்க வந்து ரிப்போர்ட்டிங் டேட் வந்து அடுத்த நாளே வந்து நிறையா பேர் டோல் ஃப்ரீலேருந்து கால் பண்ணி உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டேட் வந்துருச்சா, ரிப்போர்ட்டிங் டேட் அரைவல் வந்துருச்சா, உங்களுக்கு எத்தனை மணிக்கு வரணும், எங்கே வரணும், எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவாங்க. இங்கே என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க, உங்கள் பேர் கேட்பாங்க, உங்களோட ஐடி கேட்பாங்க. சொன்னதுக்கப்புறம் ஓகே நீங்கள் இந்த டிபார்ட்மெண்ட் தான் சூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் டேட் இன்னைக்கு நமக்கு தெரியலனாலும் நம்மளுக்கு டேஷ்போர்டில் நம்ம பார்க்கல, மறந்துட்டோம், வேலையாக இருக்கும், நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் இருந்துச்சு அதையும் நம்ம பார்க்கலாம், இல்லை நம்மளுக்கு வரவே இல்லை அப்படின்னா நம்மளுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு தான் ரிப்போர்ட்டிங் டேட் நீங்கள் எத்தனை மணிக்கு வரணும், இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவாங்க. ஸோ பயப்பட தேவையில்லை. அந்த ரிப்போர்ட்டிங் டேட் வந்துருச்சு, நம்ம டிக்கெட் புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே போய் என்ன நடக்கும், எத்தனை நாள் நடக்கும், என்னென்ன நடக்கும் அப்படின்னா அங்கே நம்ம போனதுக்கப்புறம் 31 என்னோடதை வச்சே நான் சொல்கிறேன். 31 நம்ம போகிறோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு வந்து நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் வெரிஃபை பண்ணுறதுக்காக பிடிஎஃப்ல அனுப்பியிருப்போம்ல, அதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது 2 daysக்கு நடக்கும். நாங்கள் வந்து ரிட்டன் டிக்கெட் எங்கள் பேரண்ட்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கான டிக்கெட் என்னைக்கு போட்டிருக்கு அப்படின்னா August 1 விடிய காலை போட்டுருது. ஸோ 1 day தான் அவங்க இருக்கிற மாதிரி வரும். அடுத்த நாள் எனக்கு யார் கைட் பண்ணுவா அப்படின்னா எனக்குன்னு ஒரு அட்மின் இருப்பாங்க, அவங்க எனக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளை வந்து வெரிஃபை ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு புக் பண்ண ஹாஸ்டலில் காமிப்பாங்க, மெஸ்ஸு, கிளாஸு, அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட் சரௌண்டிங் எல்லாமே நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் 2 daysக்கு நடக்கும். ஓகே, ஆஃப்டர் ஆல் வெரிஃபிகேஷன் August 2, 4, 6 இந்த 3 நாள் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த 3 நாளில் வந்து உங்களோட டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் உட்கார வச்சு உங்களுக்கு வந்து என்னென்ன வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், உங்களுக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் இன்னும் அவைலபிளாக இருக்குது, நம்ம காலேஜ் படிச்சிருக்கப்புறம் நமக்கு என்னென்ன ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அப்ராடில் நமக்கு என்னென்ன ஸ்டடீஸ் நமக்கு தேவைப்படுது, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து கிளாஸ் வந்து August 6 ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு August 6 ஸ்டார்ட் ஆகுது, மற்ற யாருக்கு என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரியல. இன்னைக்கான வீடியோவில் என்னென்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டேட் என்ன, டைம் என்ன எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஒரே நாள் கிடையாது, அதே நான் சொல்லிக்கிறேன். ரிப்போர்ட்டிங் டேட் அரைவ் ஆயிடுச்சு. நம்ம வந்து லக்கேஜ் பேக் பண்ணணும், ஃபிசிக்கலி மென்டலி எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ ஜூலை 28 வரை இன்னும் 22 days தான் இருக்குது. எனக்கான வீடியோவில் ரிப்போர்ட்டிங் டேட்டு, டைம், அரைவல் அதை பற்றி கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அடுத்து லக்கேஜ் பேக் பண்ணுற வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய்.